சொன்னதெல்லாம் கேட்ட முத்துக்கு மனசு உடஞ்சி போச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் அமுல்யாவை பார்க்காம முத்துவால் இருக்கவே முடியல. உடனே முத்துவை பார்த்த உடனே அமுல்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே முத்துக்கிட்ட ஓடி வந்தா. ஆனா அதுக்குள்ள அவங்க அத்தை சொன்னது எல்லாமே அமுல்யாவுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுடுவா அமுல்யா. அமுல்யா, என்ன இது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒண்ணுமே சொல்லல. அத்தையும் மாமாவும் போன மாதிரி நானும் போயிட்டேன் நினைச்சியா? என்ன என்ன அமுல்யா நீ பண்றது? நீ இவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இனிமே உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. கொஞ்சம் கடமைகள் இருக்கு. அத முதல்ல நடத்துறதா என்னோட ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்காது. இனிமே இங்க வராதீங்க மாமா. என்ன அமுல்யா இப்படி எல்லாம் பேசுற? மாமா, நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது அத்தைக்கு பிடிக்கல. மருமகளா என்ன மாமா? நான் உங்க வீட்டுக்கு வரதே அத்தைக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா அமுல்யா? நான் உங்ககிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல மாமா, இத்தனை நாளா அத்தை என்ன மருமகளா இல்ல மகளா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களே நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றப்ப நீங்க பேசி அவங்க மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன அமுல்யா பேசுற நீ? எனக்கு உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியல. எனக்கும் ஒன்றும் புரியல மாமா. அதுக்குதான் இங்க நடந்த விஷயம் எதையுமே உங்ககிட்ட எனக்கு சொல்ல பிடிக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது மாமா. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அமுல்யா இப்படி பேசுனதை கேட்ட முத்து ரொம்ப மனம் உடைஞ்சி அதுக்கப்புறம் அவனால் எதையுமே பேச முடியாமல் அங்கேருந்து போயிட்டான்.